Assalamualaikum warahmatullahi virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. Honestly, I am so filled with gratitude, I must say, because இப்போதா நான் வந்து ஒரு புது வீடியோ போட்டிருந்தேன் which is actually 54 minutes long. Okay, I think in the history of my YouTube channel this has been the longest video. You might think நான் ஜென்ரலாக வந்து ஒரு 40 minutes வீடியோவில் அசால்ட்டாக போடுவேன். ஓகேங்களா, லைக் மோஸ்ட்லி கெட் ரெடி வித் மீஸ்னா ஓகே ஒரு 20 minutes தான் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். But sometimes it has gotten to like 40 minutes and all when I'm doing makeup and hair together or something like that. ஆனால் இன்னைக்கு it was 54 minutes and whether that you know அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பண்ணுங்க. அண்ட் அது வந்து போடும்போதே நாங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் இது வந்து 2 பார்ட்டாக போடணுமா, பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு. பட் நான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போதே அந்த ஒரு கான்செப்ட் தட் மார்னிங் when I woke up and I knew நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸ்க்கு ரெடி ஆக போகிறேன், 3 டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ட்ரைங் டு கிரியேட் 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ்ன்ற அந்த ஒரு தாட்டோட எந்திரிக்கும் போதே ஐ ரியலைஸ் தட் இது 3த்தையும் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாமே. இல்லைன்னா நான் டெக்னிக்கலி என்ன பண்ணியிருக்கணும்னா நான் ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஐ தாட் லைக் யூனோ எத்தனை தடவை இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் டு டூ 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இன் ஒன் டே, லெட்ஸ் ஜஸ்ட் கோ அஹெட்னு சொல்லி பண்ணேன்னா அதை எடிட் பண்ணி போடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐ ஃபைனலி வாஸ் லைக் லெட் மீ ஜஸ்ட் go ahead with the concept and it's okay 54 minutes அப்படின்ட்டு. I really thought that யாரும் கிளிக்கே பண்ண மாட்டாங்க, 54 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவா பார்க்கவே முடியாது அப்படிலாம். I don't know, this is thoughts in my head, but I was willing to go ahead because I was like அந்த ஒரு கான்செப்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணோம், எனக்கு திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டேன்னா. பட் ஆக்சுவலி in a span of few hours so many of you watched that video and so many comments and I'm just so grateful. Like நான் எப்போவுமே இப்போல்லாம் யார் என்கிட்ட பேசினாலும் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம். ஆப்வியஸ்லி பிகாஸ் மை சீரியல் காட் ஓவரில் ஒன் இயர் பேக் அண்ட் ஆல். அண்ட் நான் வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப பிளேஃபுல்லாக சொல்லுவேன் on a break and then I'm just like figuring it out அப்படின்ட்டுலாம். ஆனால் இப்போலாம் ரியலைஸ் தட் யாராவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. I literally spend so much of my time working towards that channel and like I try to keep myself a little occupied with it அப்படின்லாம் நான் ரொம்ப சீரியஸாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுக்கு வந்து ராகவ் is like the biggest reason because he'll always be like don't underestimate yourself, like go ahead and tell people what you do. This is like ஒரு டைமென்ஷன் ஆஃப் யுவர் கரியர். ஸோ சொல்ல அதை பற்றி and then like அவெல்லாம் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதனால நான் சொல்லுவேன். ஸோ in a way I think YouTube is also like has taken over my life so beautifully. இப்போ நான் ஃபோன் எடுக்கிறனாலே முன்னெல்லாம் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா வீடியோ. இப்போல்லாம் நான் ஃபோன் கேரி பண்ணனாலே இட்ஸ் ஸோ நேச்சுரல். லைக் ஐ திங்க் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் நான் ஒன்று இப்படி எடுத்தேன்னா அது வந்து ஷார்ட்ஸ், நான் இப்படி எடுத்தேன்னா அது வந்து ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி அந்த வீடியோவை போட்டு அது நிறைய பேர் பார்த்து கமெண்ட்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு நல்ல ஃபீலிங்கோட இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் இவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருக்கும்போது நான் பண்ண போகிற வீடியோ ஒரு எம்டீஸ் வீடியோ. ஸோ திஸ் பேக் இஸ் பேக். இந்த ஒரு கோல்டன் பேக் வந்து எப்போவுமே என்னோடய வேனிட்டி ரூமில் ஒரு கார்னரில் இருக்கும். எது காலி ஆகுதோ இதுல ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஆக்சுவலி நான் ஜென்ரலாக எம்டீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் அட்லீஸ்ட் ஒரு நோட்டும் விடுவேன் என்ன வச்சுருக்கேன் இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் அதை கூட பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பிகாஸ் லிட்ரலி இன்றைக்கி வந்து கிராட்டிடியூட்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் I'm going to open this with you guys and then we'll see what all I've emptied. Okay, so வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். With no further delay, let's go into this bag and see what all we have. Oh my god, first day ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட் இது. ஆக்சுவலி இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸும் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் இருக்குங்க, யூ ஒன்ட் பிலீவ் இட். நிறைய ஷார்ட்ஸ் நான் அதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் தான் பண்ணணும். ஆனால் ஏதோ உட்கார மாட்டேங்கிறேன் நான் அது பண்ணுறதுக்கு. மேபி ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ. ஏதாவது ஒன்று ஐம் ஜஸ்ட் லைக் ரிலாக்ஸிங் அண்ட் ஐம் ஜஸ்ட் சில்லிங். ஐ திங்க் ஆக்சுவலி பெருசாக இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணலன்னு சொல்கிறதுக்குலாம் ஒரு காரணமே இல்லை. ஆக்சுவலி நான் நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் பண்ணல. பட் சம்டைம்ஸ் இதுவும் ஓகே அதுவும் ஓகே. ஸோ நாளையிலேருந்து நான் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
பட் எனிவே ஷார்ட்ஸ் போடுறேன்னா கூட இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது வந்து பை சான்ஸ் நாங்கள் டிஸ்கவர் பண்ண ஒரு பிராண்ட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக இந்த வீடியோ போன வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ஒரு கல்யாணத்துக்காக ஆக்ரா போனோம். ஸோ ஆக்ராவில் ஆக்சுவலி தேர் இஸ் அன் ஏர்போர்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ டிஃபென்ஸ் டெரிட்டரியில் வரதுனால அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சென்னையிலேருந்து ஆக்ராவுக்கு டைரெக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ நாங்கள் போகும்போது சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஆக்ரா போனோம். திரும்ப வரும்போது ஆக்ரா டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு சென்னை வந்தோம். ஸோ ஆக்ரா டு ஹைதராபாத், அந்த ஆக்ரா டு ஹைதராபாத் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நாங்கள் ஹைதராபாத் டு சென்னை ஃப்ளைட்டுக்கு வரணும்னா we had to walk through the Hyderabad airport, and the airport is awesome. It's like a really very good mall அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஏர்போர்ட் லைக் ப்ராப்பராக அங்கே வந்து எல்லாமே இருக்கும். க்ளோத்ஸ் இருக்கும், ஷூஸ், ஷேட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் அண்ட் லைக் food, ekkachakamana food places obviously, and it's just amazing. Like you can literally spend so much time in that domestic terminal itself. அது அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு லாங் ட்ரான்சிட்லாம் எடுக்க போகிறோன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஏர்போர்ட்னு சொல்லலாம். அங்கே நாங்கள் அந்த ஏர்போர்ட்குள்ளே வாக் பண்ணும்போது we walked past this store. ஸோ இதுதான் அந்த கடையோட பேர். இட்ஸ் கால்ட் வைப்ரண்ட் லிவிங். உங்கள் யாருக்காவது இது ஏற்கனவே தெரியும்னா எனக்கு சொல்லுங்கள். ஐ திங்க் இது வந்து ஹைதராபாத்லேயும் இருக்குது, பட் இட்ஸ் ஆல்சோ தேர் இன் ஹைதராபாத் ஏர்போர்ட். It's such a good brand. Like for example, உங்களுக்கு வந்து clean eating பண்ணணும்னு if you're looking forward and if you want to eat like அந்த டெக்ஸ்சர்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ சில டைம்ஸ் நம்ம வந்து இந்த நியூட்டெல்லா, நட்டெல்லா, பீனட் பட்டர் அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நம்ம பழகிருப்போம். இப்போ நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அன்சால்டட் பீனட் பட்டர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். பட் we'll look for alternate food items like healthier options, but it should kind of like mimic the texture that we are used to. அப்படின்னா தான் it makes the transitioning very easy, and I feel like that works out best for most people. So எனக்கும் ராகவ்க்கும் கூட அப்படிதான். Actually ராகவ்க்கு it's not necessary because Raghav has some crazy willpower, and once he decides no, it's a no. Like he will just not be tempted at all. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து I'm not from that வம்சாவழி itself. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஜென்ரேஷனாக நல்லா சாப்பிட்ட குடும்பத்திலேருந்து லைக் வாழறதே சாப்பிட்றதுக்கு தான், சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான், நம்ம கண் முழிக்கிறதே சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து பிறந்துட்டேன். நான் சின்ன வயசுலேருந்து சாப்பாடு ஹஸ் பின் லைக் த நம்பர் 1 ரீசன் டு பி அலைவ் அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்டில் ரிமெம்பர். நினைவு தெரிஞ்சதுலேருந்து that's how it's been. ஸோ அதனால எனக்கு it's not very easy to transition into healthy eating entirely, but I know it's the need of the hour. So எனக்கு வந்து இந்த மாதிரி brands or you know places where you get healthier alternatives but they mimic the same texture na I get very excited. So இது first என்ன ஐட்டம் நான் சொல்லிடுறேன். இது வந்து it's an almond and banana bar which is normally like any other energy bar நீங்க மைண்ட்ல வெச்சுக்கோங்க. But this energy bar market and like you know even this healthier snacking options market வந்து it's very overcrowded and the packaging can be so misleading. Sometimes அது வந்து ஒரு protein bar அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க, and அது வந்து ஒரு chocolate protein bar. Actually chocolate protein bar exists, but நிறைய protein barsல வந்து நீங்கள் உத்து அந்த லேபிளை கவனிச்சிங்கன்னா அதில் அவ்வளோ added sugar இருக்கும். There'll be so many ingredients that is actually not good, and sometimes இந்த protein barsலாம் ரொம்ப ஹெல்தின்னு நினச்சி நம்ம சாப்பிடுவோம், பட் அதுவே ஏகப்பட்ட கேலரிஸாலாம் இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. நான் கற்றுக்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த விதத்தில் இந்த லேபிள் நாங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுவோன்னா, இது ஏதாவது ஒன்று பார்த்தோம், எங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த லேபிள் இருக்கும்ல, லைக் இதில் வந்து இந்த மேக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எங்களோட ட்ரெயினர் காமிச்சு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து எங்கள் ட்ரெயினர் அப்ரூவ்ட் பிராண்ட் விச் இஸ் திஸ் வைப்ரண்ட் லிவிங். ஸோ பேசிக்லி இதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே வந்து it's pretty good. Like idhula kuda sugars irukku, but it's not that bad because it doesn't have any white sugar. It only has jaggery, and jaggery kuda pathina idhula vandu 1 2 3 yeah, it's the third ingredient, meaning idhula vandu 55% it's dried almonds, 23% it's dates. So இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் jaggery comes. So and the sweetness if we taste, it's mostly because of dates, and also இதுல bananas இருக்கு. So அந்த மாதிரி you have to learn how to read labels. That's actually the number one part of healthy eating.
அப்போ கூட நம்ம யோசிக்கலாம் லேபிள்ஸ்லாம் சீட் பண்ணுவாங்களா, லைக் சொல்லாமல் கொள்ளாமல் இதில் சக்கரை போட்டுருவாங்களா. பிகாஸ் ஐ ரிமெம்பர் சிவகார்த்திகேயன் அவரோட ஒரு படம் வரும், அதில் கூட அவங்க வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. அவங்க லேபிள்லேயே இல்லாத சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு மேலே எனக்கு லைக் யூனோ ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதாக இருக்குது. லைஃபே அப்படி தானே, ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் யாரையாவது நம்பினா தான் நம்மளால் உயிரே வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்ல. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லேபிளை படிக்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிராண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். லெட் மீ கெட் டு த பாயிண்ட். ஸோ இந்த வைப்ரண்ட் லிவிங் இஸ் ஆக்சுவலி அ கிரேட் clean eating option, like a healthier eating and a cleaner snacking, cleaner eating option. இதில் வந்து ஆக்சுவலி எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் அங்கே ஒரு 4-5 விஷயம் டேஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் அதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கம் ஒரு ரீட்டைல் அவுட்லெட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் தே சர்வ் லைக் பெசரட்டு. ராகவ் had this sweet potato chaat. ஸோ இப்போ ஆலு சாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் will be like regular potatoes and they'll be fried and அதை மேஷ் பண்ணி மேலே சாஸஸ்லாம் ஊற்றி தருவாங்கல்ல. ஸோ ஒரு கிளீனர் ஆப்ஷனில் ஆல்டர்னேட்டிவ்ல என்ன பண்ணுவாங்க, it will be sweet potato. It won't be deep fried like oil fried, it will be air fried. So it will still have like some sort of a crispy texture. அண்ட் சாஸஸ் எல்லாம் கூட அவ்வளோவா ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல், ஆடிட் சுகர் இல்லாமல், கலர் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கும் இந்த பெசரட்டோ இஸ் ரியலி யம்மி அண்ட் பேசிக்லி இட்ஸ் வெரி டெலிஷியஸ் ஆல்சோ, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் இட்ஸ் ஹெல்தி. அண்ட் அங்கேருந்து ரீட்டைல் அவுட்லெட்லேருந்து we picked up a few snacks. ஸோ இது வந்து ஆல்மண்ட் அண்ட் பனானா பார்ட் that we absolutely finished eating. So it was like packaged so lovely, individual packs தான் வரும். And it's actually very heavy. ஒரு பாரே வந்து நீங்கள் ஒரு சிட்டிங்கில் முடிக்க முடியாது, என்னால் முடிக்கவே முடியல. ஸோ நான் ஒரு பாதி பாராக அதை வந்து ரேப்பர்லேயே சுற்றி வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் லைக் வெரி கன்வீனியன்ட் டு கேரி. ஆக்சுவலி அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். நம்ம ஸ்நாக்கிங் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா யூ வில் ஃபீல் லைக் மஞ்சிங் ஆன் சம்திங். சம்டைம்ஸ் இட்ஸ் குட் டு ஹேவ் தீஸ் திங்ஸ். அண்ட் இந்த பிராண்டில் தே ஹேவ் ஸோ மெனி மோர் ஆப்ஷன்ஸ். நான் இதுக்கு எனக்கு ஏதாவது வெப்சைட் லிங்க் கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தே டோன்ட் ஹேவ் அ ஸ்டோர் இன் சென்னை பட் தே ஷிப் ஆல் ஓவர் இந்தியா இஸ் வாட் தே டோல்ட் மீ. இதில் ராகவோட ஃபேவரட் இஸ் திஸ் அதர் சாக்லேட் ஸ்ப்ரெட் சார்ட் ஆஃப் திங் தட் தே ஹேவ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சாக்லேட் அண்ட் ஹேசல் நட்ஸ் விச் இஸ் லைக் வாட் இஸ் தேர் இன் நட்டலா as well, but also with jaggery and like something like that. So I'm not very sure, so I don't want to speak too much about it, but everything will have that ingredients label ரொம்ப clear-ஆ mention பண்ணி. So நீங்கள் அதிலேயே படிச்சிங்கன்னா you will understand what they claim to have created it with. அடுத்தது I'm going to show you something so random. So இதுதான் வந்து Surf Excel. For some reason this is the detergent that I picked. Okay, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் டைடு வாங்குவோம், டைட் டிட்டர்ஜென்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல் எங்கள் அம்மா வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வீடுன்னு சொல்லி நானாக டிட்டர்ஜென்ட் வாங்கணும் போது நானும் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, வாஷிங் மிஷினில் பவுடர் போடுறதை விட லிக்விட் ஊற்றினா வாஷிங் மிஷின் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுவேனா சம்திங் லைக் தட், மிஷினோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்களே, நானும் லிக்விட் தான் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட அந்த ரீலோட் பவுச். ஸோ லிட்ரலி ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ கேன் ப்ரவுட்லி சே நான் வந்து மேபி இந்த வீடு குடி வந்ததுலேருந்து 2 பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் அந்த டிட்டர்ஜென்ட். அதுக்கப்புறம் ஐ ஒன்லி கெட் தீஸ் ரீஃபில் பவுச்சஸ் அண்ட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஆக்சுவலி ரீசைக்கிள் தீஸ் பவுச்சஸ் as well. பட் எனிவேஸ் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிட்டர்ஜென்ட். பட் ரீசென்ட்லி ஐ கேம் அக்ராஸ் திஸ் அமேசானில் சும்மா when I was like notifying home stuff and all of that, there are so many brands that claim to be like very natural detergents, like you know I think Home Truth or Earth Home or Becco and the மாதிரிலாம் சில பிராண்ட்ஸ் எனக்கு இப்போ I'm just like randomly thinking about it and there were so many brands like that. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, நீங்கள் யாராவது அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து இது மாதிரி இன்னொரு பேக்கெட் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். ஸோ அது காலியாகிற டைமில் தான் நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஐ தாட் உங்ககிட்டயும் கேட்கலாம் ஒப்பீனியன்ஸ். இஃப் யூ யூஸ், இல்லை நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். சம்திங் தட் யூ ரியலி லைக் சம்திங் லைக் தட். I want to just see and explore this space a little bit. Now that I'm spending so much time at home, எனக்கு கொஞ்சம் இது மேலாம் ஆசை வருது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிப்பிக்கலாக நம்ம ஒரு கடைக்கு போனதும் அதில் எது பிரைட்டஸ்ட் பேக்கெட்டோ இல்லை அதில் எது வந்து நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட பேராக இருக்கோ அதை வாங்காமல் சும்மா கொஞ்சம் பார்த்து அது மற்ற விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது ஒன்று. ஆனால் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ண வேணான்னு ஃபீல் பண்ணுற ஒரு கேட்டகரி தான் அடுத்ததாக வந்திருக்கு. இதுதான் வந்து என்னோடய டவ் கோ ஃப்ரெஷ் டியோட்ரண்ட். இது வந்து cucumber and green tea சென்ட்டில் ஆன்டி பர்ஸ்பிரண்ட். ஐ லவ் த டியோ ஸ்டிக். இது வந்து எனக்கு கொஞ்ச நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
It's one of the best deo sticks and I love this formulation. For some reason எனக்கு வந்து இது நான் திரும்ப ஆக்சுவலி என் சேனலில் ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு லிக்விட் ரோல்-ஆன்ஸை விட டியோஸை விட அண்டர் ஆர்ம்ஸ்க்கு ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் தீஸ் ஸ்டிக்ஸ். இது வந்து டிப்பிக்கலாக ஒரு சோப் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இட்ஸ் ஸோ குட். இது ஐவ் நெவர் சீன் இட் பி அவைலபிள் எனிவேர் எல்ஸ். இட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் அமேசான். அமேசானில் இது நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். ஐ ஜஸ்ட் விங் இட் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் எனக்கு நிறைய இந்த குக்கும்பர் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்றதுலாம் கூட இட்ஸ் குட். ஸோ நீங்களும் வேணும்னா யூ கேன் ட்ரை இட் அவுட். பட் இட்ஸ் அமேசிங். ஐ லவ் இட். அண்ட் ஐ திங்க் எவ்ரி டைம் இன் மை எம்டீஸ் வீடியோ இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இட்ஸ் சம்திங் தட் ஐ லவ் ஸோ மச். அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஹஸ் ஆல்சோ பின் அ காமன் கொஸ்டின் ரீசெண்ட்லி. ஐ திங்க் என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க, யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் அவங்க தான் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபேஸ் வாஷ் தட் ஐ யூஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஸோ இது வந்து சிம்பிளோட ரிஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஃபேஸ் வாஷ் தட் ஐ ஷேர் வித் மை ஹஸ்பண்ட். ஸோ ராகவ் அண்ட் ஐ both use this. அவருக்கும் இது ரொம்ப நல்லா செட் ஆகுது, எனக்கும் இது ரொம்ப நல்லா செட் ஆகுது. ஸோ சிம்பிள் பிராண்ட் இஸ் லைக் மோர் லைக் அ ஜென்டில் ஸ்கின் கேர் அண்ட் பாத் ப்ராடக்ட்ஸ் பிராண்ட். இது வந்து இட்ஸ் லைக் மோர் லைக் இந்த டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை கலர்ஸ் இல்லை ஃபேன்சினஸ் ஒரு லைக் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இது ஒரு ஃபேஸ் வாஷ்னால் இந்த ஃபேஸ் வாஷ் உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணும். மாய்ஸ்சரைசர்னால் உங்களோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டு த பாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து இட்ஸ் ஸோ ஜென்டில் ஆன் யுவர் ஸ்கின். எனக்கு வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் சின்ஸ் ஐ வாஸ் அ டீனேஜர் ஐ ஹேட் வெரி ஹை சென்சிட்டிவிட்டி எஸ்பெஷலி டு லைக் சோப்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். இப்போ ரீசெண்டாக கூட ஐ ஜஸ்ட் வாஷ்ட் மை ஃபேஸ் ஓகே வித் லைக் திஸ் பேர்ஸ் பாடி வாஷ் விச் இஸ் ஆக்சுவலி நாட் அ வெரி பேட் சோப். அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜென்டில் சோப்புன்னு தான் சொல்லலாம். Like it actually says soap free on the packaging or something like that. And அதை நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு பிம்பிள் கூட வந்துச்சு. ஸோ my skin is actually very very sensitive. ஆனால் இதை யூஸ் பண்ணால் எனக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் வாஷஸ் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பிசாஃப்டோடது, செபாமேடோடதுலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செட்டஃபில் ஆல்சோ ஹவ் யூஸ்ட். பட் அதுலலாம் எனக்கு அவ்வளோவா நுரை வந்தது கிடையாது. ஸோ நுரை வந்து ஐ திங்க் இட்ஸ் அகேன் அ ஃபார்ம் ஆஃப் கண்டிஷனிங். எனக்கு வந்து ஷாம்புவாக இருக்கட்டும், பாடி வாஷாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், அதில் நுரை வந்தால் தான் என் மூஞ்சி க்ளீன் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த நுரையும் இதில் இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதுவும் நாங்கள் வந்து ஏகப்பட்ட டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 50 டியூப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நான் கல்யாணமாய் வந்ததுக்கு அப்புறம் தான் ராகு ஃபேஸ் வாஷ்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இல்லைனா he used to just wash his face with like body soap and he was absolutely fine. அப்போ கூட நான் தான் இப்போ அவர் வந்து ரொம்ப நக்ராஸாக ஆக்கி விட்டேன். But I'm so happy because I could never imagine like நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, நான் மட்டும் ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு I don't have that mindset. So அதனால I was like, why don't you use face wash? Why don't you use moisturizer? Why don't you use like sunscreen? And now he's become such a skincare boy and so many of Raghav's friends are like now coming up to me and asking, oh நீ வந்து என்ன like what can you suggest a good sunscreen for me, can you suggest a good moisturizer for me and all. So I'm so happy that Raghav is kind of like inspiring friends around him and like men around him as well, because நீங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், நீங்க இந்த ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணணும், அப்பதான் செல்ஃப் கேர் அப்படிலாம் கிடையாது. பட் men also need self-care. Like men also need to like take care of themselves and all of that. So அது வந்து ரொம்ப லைக் இப்போ நமக்கு சில கண்டிஷனிங்லாம் இருக்கும்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீ சமைக்க கற்றுக்கணும், நீ க்ளீன் பண்ண கற்றுக்கணும், வீட்டு வேலையெல்லாம் நீ வேலைக்கு போயிட்டு வந்தாலும் பெண்கள் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷனிங்லாம் நம்ம பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து ஐயோ என்ன நீ இவ்வளோ க்ரீம்லாம் போடுற, ஐயோ என்ன நீ இத்தனை ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற, ஐயோ என்ன நீ உடம்புக்கெல்லாம் லோஷன் தடவிக்கிற, அந்த மாதிரி சில கண்டிஷனிங்கும் மென்க்கு இருக்குது. அது அவ்வளவா பேசப்படலைன்னா கூட இட் எக்ஸிஸ்ட். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டைம் டு பிரேக் ஆல் ஆஃப் தோஸ் பேரியர்ஸ் அண்ட் ஜஸ்ட் லைக் YOLO and like live life the way you want to and all of that. So anyways, அந்த எதுக்கு நான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்? மேபி பிகாஸ் face wash, but I'm so capable of this now. From one topic I'll just jump to another random topic, but this is such a good face wash if you also have like sensitive skin and you're looking for a nora face wash, then this is very good. It is simple or refreshing facial wash. அடுத்ததா ராகவ் வந்து ரொம்ப க்யூட்டாக டில் தி எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நல்லா முடிச்சு வச்சுருக்கிற 2 வேசலினோட பாடி லோஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஆலோ ஃப்ரெஷ். ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் they're both from India only. Okay, good.
ஸோ இது வந்து ஆலோ ஃப்ரெஷ் வாஸ்லின் ஜெல்லி இன்ஸ்டன்ட்லி அப்சார்ப்ஸ் 5 layers deep for healthy soft skin. ஸோ இது 200 ml and I think இது வந்து 1 liter 1000 ml இல்லை 600 ml தான் 200 600 okay makes sense so so இது ரெண்டுமே வந்து இந்த aloe fresh range ஓட தான் one is a travel pack that we've emptied and the other one is the one that comes with a pump that we use at home so இது almost தூக்கி போட போனதுல இருந்து நான் இதை சேவ் பண்ணிட்டு இந்த emptiesல போட்டு வச்சிருக்கேன் so this is also like a great body lotion for body lotion I think to use on a regular basis எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பிராண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நிவ்யாவோட எல்லா ரேஞ்சஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நிவ்யா வந்து ரொம்ப பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஃபார் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நான் வந்து ரொம்ப பிளைண்டாக அதை ட்ரஸ்ட் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி அவ்வளோவா மாறாது எல்லா கண்ட்ரிலையும் நிவ்யா ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைப்பேன் வாஸ்லின் வந்து ஆக்சுவலி திஸ் அ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் நான் லாஸ்ட் இயர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன் டு விசிட் மை பிரதர் இன் லா அண்ட் அப்போ மை மதர் இன் லா பைஸ் ஹர் பாடி லோஷன் ஃப்ரம் தேர் இதே வாஸ்லினோட இதே அலோவேரா but it's like the one that's actually sold in Australia and adla oru consistency la irundhu fragrance la irundhu adoda I feel like the after effect la irundhu ellame was quite different of course the Australian one was better than the one that's sold in the Indian market this is the one that's sold in the Indian market but it's okay like you know I would like to reduce my dependency எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து தர வச்சு அதை கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணுற அந்த ஒரு டிபெண்டன்சி நமக்கு இருக்கும்ல அது வந்து எனக்கு ரெடியூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை பிகாஸ் நான் பிறந்ததுலேருந்து அப்படி தான் வளர்ந்தேன் ஏன்னா எங்கள் அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே துபாய்க்கு வேலை பார்க்க போயிட்டாங்க அண்ட் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் துபாயில் தான் வேலை பார்த்தாரு 10% பேட்டரி தான் இருக்குது ஓகே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் கடகடன்னு சொல்லிடுறேன் ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்ன எனக்கு வேணுமோ அதெல்லாம் துபாயிலேருந்து வரும் லிட்ரலி ஐம் நாட் ஈவன் கிட்டிங் இன்க்ளூடிங் அண்டர்வேர் எங்கள் அப்பா துபாயிலேருந்து வாங்கி கொடுப்பேன் நான் அதை தான் போட்டுப்பேன் அண்ட் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி வரதுக்கு முன்னாடி ஐ ஸ்டாக்ட் அப் அ லாட் அண்ட் ஐ கேம் பேக் பட் ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ் தட் எனி பாயிண்ட் அது நமக்கு கட் ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான அது டிசப்பாயின்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது பட் ஒரு விதமாக நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுவோம் ஐயோ இது காலியாக போதே அடுத்து நமக்கு அது எப்படி வரும் அப்படின்ட்டு பட் தேங்க்ஃபுல்லி ஐ டோன்ட் நோ நவ் த மார்க்கெட் இஸ் ஸோ குளோபல் தட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தட் யூ கெட் இன் தி இன்டர்நேஷனல் மார்க்கெட் இஸ் அவைலபிள் ஹியர் சம்டைம்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கதா செய்யுது ஆனால் பரவாயில்ல நம்மளோட இந்தியன் ஹியூமிடிட்டிக்கு அவ்வளோ இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் மேபி தேவைப்படலைன்னு இவங்க நினச்சிருக்கலாம் இல்லை ஐ குட் ஜஸ்ட் பி ஹாப்பி வித் வாட் எவர் தேர் செல்லிங் பட் வாஸ்லின் இஸ் ஆல்சோ அ பிரிட்டி குட் பிராண்ட் for body lotions and idla kuda neriya irukku coco nourish adella we have tried quite a few and idu vandu I think I just picked out because aloe vera vandu konja cooling ah irukum appadina solli adutha we have another Nivea body lotion that we're already using so I just keep juggling whenever I go to the store edavadhu an offer la irundadna I pick that up illana en kannukku edu appo anniki romba attractive ah thonudho adu edutittu vandiruvena ayyo adukulla 9% aichu okay அடுத்ததா another cult favorite in my family again another cult favorite that Raghav and I both share whenever we go on a holiday we carry one tub of moisturizer and that's this moisturizer recently na formula RX தூக்கிட்டு போனேன் பூட்டான் போனப்போ and அப்ப Raghav really liked it but I think when he got back to சென்னையோட ஹியூமிடிட்டியில் I think ராகவோட preference when it comes to skincare is more like பிசுப்பே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விதத்தில் இந்த கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ஜ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் it's quite an expensive moisturizer but it suits like all skin types உங்களுக்கு வந்து நிறைய வேணும்னா hydration நீங்க நிறைய போட்டுக்கலாம் and if you're okay with like normal level of hydration நீங்க கம்மியா போட்டுக்கலாம் but it's superb it's fantastic இதனால எந்த கெடுதலும் யாரோட ஸ்கின்னுக்கும் நடந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் ஆல்மோஸ்ட் வாட்டர் மாதிரி இருக்கும் குவிக்காக அப்சார்ப் ஆகிடும் பிசுப்பும் இருக்காது கிரீசினஸும் இருக்காது எதுவும் இருக்காது but it gives like a hydration that lasts so long it's a fantastic moisturizer and I miss it but I'm pretty happy with Formula RX but this is Raghav's go-to moisturizer and he refuses to switch so அதனால இன்னும் emptiesல வந்து இது கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் அது ஆக்சுவலி வைப்ரண்ட் லிவிங்கில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்ல ஆனால் இந்த டேக்கில் ஒன்றும் இல்லை
அந்த ஒரு ஜார் மாதிரி வரும், நட்டெல்லா மாதிரி ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் வரும், which is like Raghav's favorite. பட் இதில் அதோட பேரே போடலை. ஐ திங்க் தட்ஸ் கால் சம் டிவைன் சாக்லேட் ஸ்ப்ரெட் or something like that. ஸோ அது ராகவ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட மூடி நான் சேவ் பண்ணி வச்சேன்னு நினச்சேன், ஆனால் இதில் அதோட பேரே இல்லை. ஸோ ஐ didn't do a good job saving the right part of it. இன்னொரு மாய்ஸ்சரைசர் என் கையில் இருக்குது, 8% ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ அது 28 நிமிஷம் ஒரு கிளிப்பு, அது டெலீட் ஆகிடுமோன்னு நினச்சி பயந்தா ரீஸ்டார்டட் திஸ். ஸோ இது வந்து அக்கைண்ட் பிராண்டோட மாய்ஸ்சரைசர். அக்கைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீரா ராஜ்புட், ஹூஸ் மீரா கபூர், ஷாஹித் கபூரோட ஒய்ஃப். அவங்க வந்து ஷி ஸ்டார்டட் அ பிராண்ட் வித் டீரா பியூட்டி. அண்ட் அவங்களோட பிராண்ட்லேருந்து வந்த மாய்ஸ்சரைசர் இது. இட்ஸ் அப்சல்யூட்லி எம்டி. இது வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, டீரா ரிவார்ட்ஸ்னு டீரா ஆப்பில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஆஸ் யூ ஷாப் நீங்கள் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ஆப்லேயே அது இருக்கும், டீரா ரிவார்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ். உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதில் எனக்கு இந்த அக்கைண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ ஐ டிசைட் டு கிவ் இட் அ ஷாட். இது வந்து ஆன் கிளவுட் 9 லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் வித் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பெப்டைட் காம்ப்ளெக்ஸ். It was pretty good. There's nothing to complain about this moisturizer, but there's nothing screaming out loud for me to buy it again. இப்போது மறுபடியும் இந்த மாய்ஸ்சரைசர் இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ணுவேன் தான். பட் இதை நானே காசு கொடுத்து இது மறுபடியும் வாங்க வேணான்னு கேட்டிங்கன்னா I don't think so, because I like other moisturizers a lot better. But this was a good product. It didn't do anything to my skin. So open பண்ணிட்டேங்கிறதுனால நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக ராகவோட இந்த கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜோட ஒரு ட்ராவல் பேக் எம்டி இருக்குது. ஆக்சுவலி நான் ஜென்ரலாக இந்த ட்ராவல் பேக்ஸ்லாம் தூக்கி போடவே மாட்டேன். இதையே ரீஃபில் பண்ணி ராகவ் வெளியூர் போகும்போதெல்லாம் கொடுத்துருவேன். பட் இப்போ ஐம் த்ரோயிங் இட் அவுட் பிகாஸ் ஐ திங்க் இது ரொம்ப வருஷமாக நான் ரீஃபில் பண்ணி அவருக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் இது போட்டு இன்னொரு ட்ராவல் பேக் வாங்கி இனிமேல் அதை ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஃபைனலி 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 6% சார்ஜ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2%ன்னு சொல்லி நான் முடிச்சிட போகிறேன். ஸோ ஐ ஹாவ் 2 ஐலைனர்ஸ் அண்ட் 1 சிந்தூர். ஓகே, ஸோ சிந்தூரை முடிச்சிடலாம். இந்த சிந்தூர் வந்து L18 பிராண்டோட சிந்தூர். இது வந்து நான் சும்மா என்னோட ஷூட்டிங் பேக்கில் வச்சுக்கணும், ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக ஒரு சிந்தூர் வேணும்னு சொல்லி இதை வாங்கியிருந்தேன். அண்ட் அவ்வளோவா நான் ஷூட்டிங் இதை டச்சப்க்குன்னு வாங்கியிருந்தேன். டச்சப் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, பிகாஸ் நான் கலர் பார் சிந்தூர் காலையிலேயே போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அதுவே எனக்கு ஃபுல் டே லாஸ்ட் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவ்வளோவா கிடைச்சதில்லை. அண்ட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே இது காஞ்சே போச்சு. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, இதுதான் என்னோட கோ டு சிந்தூர், மஸ்ட் ஹாவ் சிந்தூர். ஆனால் நோ, I love the color bar sindoor the most. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது காய கூட இல்லை, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வேலை பார்க்கும். அண்ட் அதோட அந்த நிப்பு கூட இருக்கும் இல்லைங்களா, அது பர்ஃபெக்ட் சைஸாக இருக்கும். ஒரு வகுடில் நம்ம என்ன சைஸில் அது வைக்கணும்னு நினைப்போமோ அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அதில் 2 கலர் இருக்கும், ஒன்று வந்து டார்க் மரூன், இன்னும் வந்து பிரைட் ரெட். நான் எப்போவுமே என் சிந்தூரில் வந்து ஐ ப்ரிஃபர் த பிரைட் ரெட் ஒன். ஃபார் சம் ரீசன் அதுதான் எனக்கு வந்து அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதனால் ஐ லவ் யூஸிங் த பிரைட் ரெட் ஒன். இதுவும் பிரைட் ரெட் தான், பட் இது ரொம்ப சீக்கிரம் காஞ்சு போச்சு. அடுத்ததான் ஐ ஹாவ் 2 ஐலைனர். One was my OG favorite eyeliner. இதுதான் Maybelline Colossal eyeliner. இந்த பேக்கில் பேரும் இல்லை, லேபிளும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு அழிஞ்சு போயிடுச்சு. பிகாஸ் இட் வாஸ் லைக் மை ஹேண்ட்பேக்கில் இருந்த ஒரு ஐலைனர்னு சொல்லலாம். பட் ரீசெண்டாக இது காஞ்சி போச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி இது ஒரு காஞ்சி பல மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளியில் எடுக்கல, அவ்வளோதான். சரி, ஒரு நாள் வெளியில் எடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தா ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு எம்டி. இது வந்து நான் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் ஹேவ் அ நியூ ஃபேவரட், மை கலர் பார் ஐலைனர். பட் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் டைம்லேருந்து கிட்டத்தட்ட போன வருஷம் வரைக்கும் என்னோடய ஃபேவரட் ஐலைனர்னால் அது அந்த கொலோசல் ஐலைனர் தான். பட் இப்போ அதோட டிப்பு வந்து அவ்வளோவா அங்கே சரியாக மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் அதோட குவாலிட்டியும் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ப்ரைஸ்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பேக்கேஜிங்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்லேயும் நிப்லேயும் எனக்கு வந்து அந்த பழைய ஃபீலிங் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னே நினச்சேன். அண்ட் நான் ஐம் வெரி ஹாப்பி வித் கலர் பார். ஸோ ஐ ஹோப் தட் கலர் பார் அவங்களோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. இன்னொரு ஐலைனர் தட் ஐ ரியலி லைக்ட் அண்ட் என்ஜாய்ட், பட் அந்த அக்கைண்ட் மாய்ஸ்சரைசர் மாதிரி இதில் எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் இது தேடி நான் போய் திரும்ப வாங்குவேனாலும் தி ஆன்சர் இஸ் நோ. இது வந்து எல்ஃப் பியூட்டியோட ஐலைனர். ஐ திங்க் இட்ஸ் a little bit on the pricier side. இது வந்து ஆக்சுவலி அவ்வளோவா காயலை. இது மேபி இன்னும் கொஞ்ச நாள் திருஷ்டி போட்டு வைக்க நான் யூஸ் பண்ண
பண்ணலாம். ஸோ இது வந்து எம்டி கிடையாதுங்க, நான் திரும்ப என்னோட வேனிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பட் இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேனே, நான் இதை பற்றி பேசிடுறேன். இதோட நிப் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக இதை வச்சு வரைய முடியாது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு I don't think it's a worth it eyeliner. இந்த மாதிரி இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, which is like quite a common shape that most brands make eyeliners in. ஸோ அவ்வளோ கம்பெட்டிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இதை விட பெட்டராக இருக்கிறதுனால ஐ மைட் நாட் ரீபர்ச்சேஸ் இட், பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ வெரி பேட் ப்ராடக்ட். ஸோ என்னை சுற்றி வேறு எந்த ஐலைனரும் இல்லை, எல்ஃப் ஐலைனர் தான் இருக்குன்னா கஷ்டப்படாமல் இதை யூஸ் பண்ணுவேன். ஆனால் மற்றதெல்லாம் இருக்கும்போது தேடி இது போய் வாங்க மாட்டேன். ஸோ தட் இஸ் மை திங் அண்ட் ஐ ஸ்டில் ஹேவ் 4% சார்ஜ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஃபினிஷ் திஸ் வீடியோ. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஆனால் அது என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி பார்ட்டாக ஆகும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆனதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூஸ் கான்ட்ரிபியூட்டட் டு இட், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவையும் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு வர்ச்சுவல் ஹக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.